நான் விஜய் சொல் பண்ண அவன் பேசுவாங்க எல்லாம் அழகா ஆடுறாங்க. DSF vlogs தான் இந்த மேட்ச் ரிவெஞ்ச் எடுக்கிறேன். லாஸ்ட்ல போய் தோத்துறோம். இந்த வாட்டி கண்டிப்பா ரிவெஞ்ச் தான். நீங்களே டஃப் இது டஃப் பத்திலாம் நீ பேசாத. டஃப் கொடுத்தீங்க ஓகே ப்ரோ, பட் ஆனா நாங்க தான் ஜெயிச்சோம். சூப்பர் ஓகே. நிதிஷ் புது பேட்ஸ்மேன் 1 டவுன்ல இறங்கி இருக்காரு. நிதிஷ்குமார் DSF vlogsல இருந்து. சோ சாரி நிதிஷ் அண்ட் பவுலர் வந்து பிரதீப் போட்டுட்டு இருக்காரு. சோ பாப்போம் என்ன ஆக போகுதுன்னு. இட்ஸ் a nice ball and பிளேயர் கொஞ்சம் இன்ஜூரி ஆயிருக்க மாதிரி தான் தெரியுது. பிரச்சனை இல்ல ப்ரோ இங்க ஆதி ப்ரோ இங்க காட்டுங்க ப்ரோ. தயவு செஞ்சு உங்க டீம் கொஞ்சம் வேகமா ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்றதுக்காக நிறைய பண்றாங்க அந்த டீம்ல. சோ அதான் என்னன்னு தெரியல எனக்கு. கொஞ்சம் பவுலர் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்காரு பாக்க. சோ இட்ஸ் a nice shot ரா, nice shot. அவுட்லாம் கிடையாது. ஊர்னு வர பால் அவுட்னு சொல்லி கோல்மேன்ல பாக்குறாங்க. சோ வலியுறா. ஸ்கோர் நடா 16ல நாங்க இருக்கோம். 16ல போனாலும் நாங்க ஒரு விக்கெட் தான். 16ல பையன்டா நாளை இப்ப டப் டீம் மாத்தி அவன் அனுப்பிடுவான். அதி பத்தி நாங்க வந்து ஒரு 16 வந்துட்டோம். 16 ரன்ல வலி விக்கெட். ஒரு 2 ரன் அடிச்சு ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடின மாதிரி வந்துட்டு இருக்காரு. ஆனா செம ஹர்ட்டுங்க, அவர் கால் ஃபுல்லா அடிபட்டு இருக்கு. பரவாயில்ல. சோ இந்த வாட்டி வந்து எங்களோட செகண்ட் டவுன் 2 டவுன்ல வந்து நன்மாரன் வந்திருக்காரு. 2 டவுன்ல இங்க காட்டு. இப்போ இவ்ளோ இருக்கு. ஆனா உங்க பினிஷிங் சரியில்லையாப்பா. அதேதான் DSF vlogல இருந்து நன்மாரன் வந்திருக்காரு. இமிடியேட்ல இருந்து ஆல்ரெடி சொன்னதுதான். ஆக்ஷன் மட்டும் தாங்க, ரியாக்ஷன் இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. கிட்ட போ. சோ பிளேயர்ஸ் எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. விக்கெட் கீப்பர் கேக்கல யாக்கர் பாலே கட்டா தான் போட்டாங்க. போடா யாக்கர் பாலே கிடையாதுடா. பாரு யாக்கர் பாலே கிடையாது. என்ன யாக்கறான் பாஸ் யாக்கர் பேட்ஸ்மேனுக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுத்திருக்காங்க. போக கூடாது ரூல்ஸ் அதான் போக கூடாது. டேய் வேணா நான் பால் குடுறா போறேன். ஒரு நல்ல சம ஹர்ட் ஆகி உட்கார்ந்திருக்காரு. கால்லாம் சம அடி போல. ஓவர் தான் போறேன். சீரியஸா அந்த பால் வந்து கண்டிப்பா வலிக்கும். ஒருத்திட்ட பால் குடுறா. நைஸ் பிளேடா. பேட்டரி is low 15%. ஓகே ஓகே ஸ்டார்ட். இதெல்லாம் கதையா இருக்கு. இவனுங்க போட்டா மட்டும் ஸ்பீட் கிடையாது. நான் போட்டா யாக்கர் ஜோக்கர்ன்றாங்க. சோ இந்த டர்ஃப் உங்களுக்கு எங்க இருக்கு? ஓகே பாத்தீங்கன்னா புதியகார்த்தாங்கல் மதுரை ஸ்டோர் மேல இருக்குது. சரி ஓகே ரெடி. வெரி ஃபாஸ்ட் பால் இது. இந்த மாதிரியான வேகமான பால் போடாதீங்க. டேய் சண்டை வேணாம்டா, மெதுவா போடுங்க. எரிய வேலடா. எவ்வளவு பால் பண்ணா ஸ்பீட் போடுங்க. இதெல்லாம் எரியல நான் சொல்லு. நான் பிச்சு குத்தி தான் போறேன் பாரு. ஓகே ஒரு நல்ல ஒரு வேரியேஷன் காமிச்சிருக்காரு bowling-ல. என்னடா 17 ரன்னுக்கு 1 லாஸ் and விக்கெட் கீப்பர் கை சான்ஸ்ங்க. கண்டக்டர் மாந்திரமா உள்ள நின்னு போடா. சரியான சான்ஸ். ஆலன் வா. டேய் இல்ல நீ போடா. ஜெயந்தன் ஆலன் பவுலிங் போட வந்திருக்காரு. விக்கெட் கீப்பர் கிட்ட சேஞ்சுங்க. ஜெயந்தன் வந்திருக்காரு புதுசா. ஆலன் இஸ் ஆன் bowling. ஃபர்ஸ்ட் பால் இசாரு. இந்த மலையா நான் வாரியே வெளிய போ சொல்லி கிளம்பி வா. அவுட். இவன் மட்டும் பூ பவுலரே 2 விக்கெட் எடுத்துட்டாரு. நம்ம எங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. இல்ல 2 விக்கெட் பூ பவுலர் எடுத்தாரு. அதனால ரைஸ்டா. ட்ரையல்ஸ் ஓவர் கேட்டு போட்டான். ட்ரையல்ஸ் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஃபினிஷர் வந்திருக்காரு. DSF vlogsோட ஃபினிஷர் காலங்காலமா ஃபினிஷிங் பண்ணிருக்காரு. அந்த பால் எடுத்து போடு. அவருக்கு டீம் அதனால நல்லா இருக்கும். அவருக்கு பொலாட் மாதிரி நல்ல பவர் இருக்கு. போடு. அவரே ரிட்டையர் ஆயிட்டு நல்லா சந்தோஷமா இருக்காரு பொலாட். பொல்லாடே வந்து விளையாட அப்படின்னு கூப்பிடுறாங்க. டிம் டேவிட் மும்பை இந்தியன்ஸ் டிம் டேவிட் மாதிரி சமர்சா டி கிளாஸியா ஓபனிங்ல இறக்கி விளையாண்டுருங்க அடுத்த மேட்ச்ல இருந்து. அப்படிதான் அவங்க டீம்ல வந்து நிறைய காமெடி பண்ணுவாங்க. 22 ரன்ஸ் எடுத்துருக்கோம். புடிச்சிரு 23 ரன்ஸ். அவர் ஆடுற ஸ்டைல மட்டும் கவனிங்க. எதுவுமே இருக்காது. பாருங்க பயப்படுற அளவுக்கு பாருங்க. ஜெயந்தன் டென்ஷன் ஆகுறாரு. டெஸ்ட் மேட்ச் ட்ரெஸ் போட்டு வந்து இந்த மாதிரி இன்னிங்ஸ் ஆடுறாரு. அவங்க பாருங்க செம ஷாட்.
புறா. ஓ நைஸ் ஹெலிகாப்டர். டேய் எத்தனை ரன்டா? டேய் எத்தனை ரன் வா? சொல்லு ரன் சொல்லு. 23 runs to win. 24 எத்தா win? 24 to win. 23 runs. 32 கிட்டே வந்துட்டோம் போன மேட்ச். ஜெயிச்சிரோம் நம்பிக்கை இருக்கு. ஓவரா வாய் சோ வர மாதிரி தெரியல. ஏன்னா ரெண்டு நம்ம வாட்டி பேசிட்டு போவோம் மைக் என்ன தெரியாது அதெல்லாம் ஓகே grip மட்டும் போட்டு ஆயில் டெஸ்ட் போயிடுவாங்க. கண்டிப்பா சேஸ் பண்ணுவோம்ன்ற ஒரு நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்றோம் டேய் ஆமா நான் விக்கெட் கீப்பிங் போயிடுறேன் டேய் மைக் குத்துட்டு போ. சோ ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து தர்ஷன் போட்டுட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் யார் ஓவர் கிட்ட இருக்கு? அவன் வச்சிருக்கான் அவன் ஃபர்ஸ்ட் ஓவர் தர்ஷன் போட்டுட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர் எப்படி போறாருன்னு பாப்போம் நான் விக்கெட் கீப்பிங் நின்னுட்டு இருக்கேன் அண்ட் இட்ஸ் a ஸ்ட்ரெச் பால் போட்டுட்டு இருக்காரு நல்ல ஒரு பாலுங்க நல்ல ஒரு பாலா பிடிக்க மாட்டாங்க அவங்க டீம்ல. சோ பிரச்சனை நாம தெரியாம டீம்ல மச்சான் வேல்ல உள்ள டேய் யாரா அதாவது வெந்து தணிந்தது காடு பப்பா மாவனே. சோ ஃபர்ஸ்ட் பால் வீசுறாரு ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஓ மை காட் நல்ல சேவ் பண்ணிட்டாரு இப்போ இவர் விலகி போறாரு நினைக்கிறேன் சோ ஃபர்ஸ்ட் பால் வீசுறாரு இஸ் a ball catch இந்த ஒரு கேட்ச் ஆயிட்டாரு ஒரு நல்ல கேட்ச் மிஸ் நல்ல ஒரு மிஸ் ஒரு நல்ல ஒரு மிஸ்ஃபீல்ட் பண்ணிருக்காரு என்வாரன் பொறுத்த வரைக்கும் சோ இந்த பால் கண்டிப்பா ஹிட் பண்ணுவாரா நைஸ் வெளில போயிருக்கு பால் சோ பிரச்சனை கிடையாது இன்னும் பாத்துக்கலாம் பாப்போம் இந்த வாட்டி எவ்வளவு ஒரு அளவுக்கு நாங்க வந்து ரன்ஸ் அவங்க கம்மி பண்ண வர முடியும் அப்படின்றத சோ நல்ல ஒரு பவுலிங் சம பவுலிங் வேற லெவல் பியா டிஃபரெண்ட் பண்ணி போட்டுட்டு இருக்காரு மச்சான் So, அடுத்த வேற ball லெவல் பாப்போம். ஆடுறான் டுபே. நல்லா பண்ணிட்டு இருக்காரு அவங்க டீம்ல யாருமே வந்து விக்கெட் பேட்ஸ்மேனை பார்க்க மாட்டாங்க ஒரு நல்ல நல்ல பாத்துக்கறாங்க. பேட்டிங் நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க சோ பவுலர் லா 2 சொல்லி கத்துறாரு சோ லா 2ல என்ன பண்றாரு பாப்போம் அண்ட் 5th பால் நல்ல ஒரு ஷாட்டுங்க ஒரு நல்ல ஒரு பேட்டிங் நம்ம ஆலன் கையில இருந்து பாத்துட்டு இருக்கோம் சோ லாஸ்ட் பால் போட வந்திருக்காரு அண்ட் ஓகே நைஸ் பால் ஒரு டாட் பாலோட முடிச்சிருக்காரு ஒரு ஓவருக்கு 5 ரன் நான் bowling பண்ண போறேன் டேய் எம்ஆர்என் பின்னாடி போச்சுன்னு வெச்சுக்கோ கேட்ச் நீ புடிக்கணும் ஆஹா ஹரி பவுலிங் வந்திருக்காரு வேற லெவல் பவுலர் விக்கெட் எடுப்பாரா முதல் பந்திலே விக்கெட்டா பார்ப்போம் ஆஹா 2 ரன் விட்டுருக்காரு நல்ல பேட்டிங் விளையாடிட்டு இருக்காரு ஆலன் வேற லெவல் ஆடின்னு இருக்காரு கேட்ச் நல்ல ஒரு கேட்ச் மிஸ் பண்ணிருக்காரு நல்ல ஒரு கேட்ச் மிஸ்ஃபீல்ட் பண்ணிருக்காரு சோ தேர்ட் பால் போட்டுட்டு இருக்கேன் அவுட்டா நல்ல ஒரு கண்டிப்பா என்ன பத்தி நானே சொல்லிக் கூடாது இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் கமெண்ட் நான் பண்ணிட்டு இருக்கறதால 3 பால் முடிச்சிருக்கேன் சோ 3 பால் மைக் இருக்கட்டும் थैंक यू ஏய் 3 பால் கேக்குறா மைக் பால்ல ஒரு பால் கமெண்ட் கூட கேக்கும் என் பின்னாடி தானே இருக்கு இஸ்மிலேட்டோட ஓனர் பிரதீப் விளையாட வந்திருக்காரு சிங்கம் களை இறங்கிருச்சு சிங்கமா எங்க ஆக்சுவலா பவுலர் பால் போட சொல்லிருக்காரு கேப்டன் இங்க கட்டி ஸ்டார்ட் பால் சென்ஸ் வந்து யாக்கர் படம் போட சொல்லிருக்காரு பவுலர் வந்து ஹரி வந்திருக்காரு சோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபோர்த் பாலோட நல்லா எப்படி இருக்குன்னு பாப்போம் கேட்ச் ஓ மை காட் இட்ஸ் a ட்ரைஸ் பால் நல்லா விளையாடிட்டு இருக்காரு சோ இந்த பால் எப்படி பண்ண போறாங்கன்னு பாப்போம் கேட்ச் நல்ல ஒரு ஃபீல்டிங் சம ஃபீல்டிங் எஃபெக்ட் ஆக்சுவலா எத்தனை பால் ரெண்டு போயிச்சு வா சம நெக்ஸ்ட் நம்ம ஃபீலிங் இங்க காட்ட டேய் நம்ம ஃபீலிங் பண்ண ஹரி ஃப்ரண்ட்ல போறான் மாறன் மேல ராஜா கொடுத்திருக்காரு பிரதீப் சோ நல்லா அவுட் ஆயிருக்காரு பிரதீப் அவர் கொஞ்சம் க்ளோஸ் போங்க பிரதீப் சோ டீமோட இளம் கன்று இஸ்மாயில் டீமோட கேப்டன் உள்ள இறங்கிருக்காரு மரியாதை வா 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 சோ அவுட் சோ இன்னும் ஒரு விக்கெட் இருக்கு அவங்களுக்கு சோ பொறுமையா விளையாடலாம் அவங்க அவுட் ஐயோ ட்ரைல்ஸா ஓகே ட்ரைல்ஸ்னால பிரச்சனை இல்ல சோ நல்ல ஒரு பேட்டிங் இங்க இருந்து பார்க்கலாம் அவுட் சோ ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்திருக்காரு அவுட் சோ ஃபர்ஸ்ட் செஷன் நல்ல ஒரு பவுலிங் ரெசன்ட் இருந்து போன மேட்ச் வந்து ஆப்போனன்ட் டீம் அலர் அவுட் ஜெயிந்தர் இறங்கறாரு உள்ள சோ இந்த வாட்டி ஜெயிந்தர் ஃபர்ஸ்ட் ஆடி நான் அவுட் அடிச்சு வெளிய போறோம் போன சோ வாட்டி ட்ரை பண்ணா ப்ரோ ட்ரை பண்ணா ட்ரைஸ்ரா போன வாட்டி ஒன் மேன் ஷோ காட்டின ஜெயிந்தர் உள்ள இருக்காரு அடிப்பாரா இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரா ஃபர்ஸ்ட் பால் ஜெயிந்தருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பால் சோ போன வாட்டி ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆனாரு ஜெயிந்தர் நல்ல ஒரு பவுலிங் போட்டு நல்ல ஒரு பேட்டிங் ஆனாரு சோ இந்த வாட்டி என்ன ஒரு தர்ஷனை ஃபேஸ் பண்ணுவாரா சோ பாப்போம் ஒரு நல்ல ஒரு பவுலிங் வீசறதுக்காக தர்ஷன் இருக்காரு சோ இட்ஸ் லாஸ்ட் வார்னிங் அடுத்த வார்னிங் அவுட் நீ அது அவுட் அதான் ஏய் இதுக்கு அப்புறம் ஸ்பீடா இருக்கா ஸ்லோவா சோ இந்த பவுலிங் போறதுக்காக நன்மான் வந்திருக்காரு சோ நல்ல ஒரு பவுலிங் சேஞ்ச் ஒன்னு காமிக்கறாங்க ஸ்கோர் டேய் இட்ஸ் a catch இல்லையா ஓகே 10 ரன் சாவினா போறா சோ கண்டிப்பா அவுட்ரா நைஸ் ஷாட்ரா அவுட்ரா யாகர் ஹரி அவுட் இதே ஸ்பீட் தான் நான் போட்டேன் நான் ஒண்ணு சொல்லுவா போன பால் யாக்கர் அடிச்சான் இந்த பால் யாக்கர்ல அதை விட்டான் டேய் பண்ண முடியாது அங்க பாரு யாக்கர்ல
இந்த மாதிரி யாரும் கிடையாது. ஸ்பீட்ரா இங்க பாருடா. ஏய் ஸ்பீட்லாம் சொல்லிக்காதீங்கடா. அப்ப எனக்கு சொன்னீங்களா இல்லையா? அப்ப இது யாரு பாக்ஸ்? யாரு? நேர்மை இருந்தா போடுறா நீ. ஏமாத்தி ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏமாத்த டேய் ஸ்பீட்டா. ஏன்னா அவுட் ஆயிட்டு பாஸ் கிஸ்ன் பேசிருக்காங்க. அது ரொம்ப பாஸ்லாம் கிடையவே கிடையாது. சிம்பிள் மார்க்ஸ். பிரதீப் எவ்வளவு ஒரு ஃப்ரெண்ட் ஜாலியா வரும்போது அவன் வந்து கம்பேர் பண்ண கூட யாத்திரை பால் கூட தட்டி விட்டுறாரு. சேரா உரா அப்பா. சேரா குதுவாடா. டேய் குதுவாடா அவனுக்கு. பேட்டிங் ஒரு மேட்ச் பயங்கரமா போத்துள்ள ரிவெஞ்ச் எடுக்க போறோம். இட்ஸ் மீ டேட் தோத்துனே இருக்காது. ரெண்டு அடி தோத்துச்சு ப்ரோ. பால்டா. ஏய் ஓப்பனிங் நான் போறேன்டா. டேய் சலண்டரா. ஓகே ஓப்பனிங் வந்து ரஷ்யா இறங்கறோம். கேமராங்க வந்து இது ஸ்பீட் பால் பெரிய போய் ஒன்னு பேசிட்டு இருக்காங்க. சம பெரிய போய் பேசிட்டு இருக்கோம். இப்பனா ஒரு பால் போட்டா இதுன்றாங்க.